பசங்க ஜெட்ஸ்கி அட்வென்ச்சர் புக் பண்ணிட்டு அவன் கூப்பிட்டு இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிற இடத்துல வந்து கேன்சல்னு சொல்லிட்டான். இப்போ நானும் சங்கீதம் வேறு ஒரு அட்வென்ச்சர் புக் பண்ணியிருக்கோம். பயங்கர அட்வென்ச்சராக அது இருக்கா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து இதே ஓலையை வச்சு அழகாக பேட்ச் ஒர்க் பண்ணி கூரை போட்டிருக்கான். எல்லா இடத்துலையும் கொடுத்ததில்ல. ஆனால் ஒரு லீக் இல்லை எங்கேயும். அது வெரி இம்ப்ரெசிவ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு போட்டில் போய் அந்த இது தாண்டி அந்த சைடில் அந்த ஐலாண்டுக்கு பின்னாடி போய் ஸ்கூபா டைவிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டா. போனது வந்து டைவிங் சென்டர்னு ஒரு இடத்துக்கு. எனக்கு நிற்கிறேன். அவன் தான் டேவிட்னு. நான் ஃப்ரெஞ்சும் பேசுகிறேன், இங்கிலீஷும் பேசுகிறான். அவன் தான் என்னையும் சங்கீதாவே பொறுமையாக கூட்டின்னு போய் எல்லாம் பண்ணினான். இன்னொரு டேவிடும் இருந்தான், ஃப்ரெஞ்சு டேவிடு. 8 பேர் இருந்தோம் நாங்கள். 4 நாளாக கூட்டின்னு போனோம். கீழே ஒரு 2 பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர். அப்படி இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த ஒரு 6 ஃபேமிலி சின்ன பசங்க அவளோட நாங்கள் போனோம். ஆமாம், கடைசியாக ஒரு தடவை தண்ணியில் ஹோட்டல் வழியிலே தான் இருக்கே. ஸ்கூபா டைவிங் பண்ணியாச்சு. ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் நனைஞ்சிட்டு போகலான்னு சங்கீதா நானும் அங்கே வந்தோம். இட் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ஹியர். இப்போ அடுத்தது ஹோட்டலுக்கு போகணும்.